எப்பவுமே உழைக்காமல் சம்பாதிப்பதற்கு மதிப்பே இருக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் அதுக்கு மதிப்பு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அக்பர் பாதுஷா மாளிகையில் நிற்கிறான். அறிவுல சிறந்த பீர்பால். அரசன் என்பவன் அறிவாளியா இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனா அமைச்சன் அறிவாளியா இருக்கணும் நம்ம நாட்டை தவிர. நிக்கிறான் பீர்பால். தெருவில் ஒருத்தன் போறான். இதே தீபாவளி நல்ல இவ்வளவு ஜரிகை போட்டு ஒரு அங்கவஸ்திரம் மேல போட்டிருக்கான். அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் விலை இருக்கும். முதல் நாள், தீபாவளிக்கு முதல் நாள் மழை பெஞ்சிருக்கு. தெருவில் அங்கங்க தண்ணி நிக்குது. இந்த மாதிரி ஹைவேஸ் ரோடு இல்ல, மண் ரோடு, தண்ணி நிக்குது. இவன் எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனவன் ஒரு குழியில காலை வச்சுட்டான். கால் முழங்கால் வரைக்கும் செருப்பெல்லாம் சேராயிடுது. உடனே அங்கேயே கரை மேல நின்னா அந்த செருப்பை கழட்டி விட்டான், கையில எடுத்தான். இந்த மேல போட்டிருந்தான் இல்லையா 10,000 ரூபாய் அங்கவஸ்திரம், அதை எடுத்து அந்த செருப்பை தொடச்சான். அக்பர் கேட்டா, இதுனா அறிவு கட்டவனா இருக்கான், இந்த 50 ரூபா செருப்புக்கு 10,000 ரூபாய் பட்டு வேட்டியால துடைக்கிறானே, இவனுக்கு எந்த பொருளுக்கு என்ன மதிப்புன்னு தெரியலையே. பீர்பால் சொன்னார், உங்களுக்கு தான் தெரியல, அவனுக்கு எந்த பொருளுக்கு எந்த மதிப்புன்னு தெரியுதுன்னார். என்ன சொல்றீங்கன்னாரு. ஆமா ஐயா, அவன் காலில் போட்டிருக்கிற செருப்போட விலை 60 ரூபா தான். ஆனா அந்த செருப்பை வாங்க அவன் 6 மாசமா கஷ்டப்பட்டான். ஒவ்வொரு மாசமும் இந்த மாசம் வாங்கலாம் இந்த மாசம் வாங்கலாம் முடியாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு முந்தா நாள் தான் அந்த செருப்பு வாங்கியிருக்கான். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு காசோட அருமை தெரிஞ்சு அதை சேர்த்து வச்சு கிடைக்குமா கிடைக்காதான் பாடுபட்டு வாங்கினது செருப்பு. இந்த அங்கவஸ்திரம் இருக்கு, அது நேத்தைக்கு தீபாவளிக்கு, தலை தீபாவளிக்கு அவன் மாமனார் போட்டது ஓசி. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கின செருப்போட அருமை அவனுக்கு தெரியுது, ஓசியில கிடைச்ச அங்கவஸ்திரத்தோட மதிப்பு தெரியல. அதனாலதான் 10,000 அங்கவஸ்திரத்தினால 60 ரூபாய் செருப்பை தொலைக்கிறான். உழைத்து சம்பாதித்து கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் எல்லாத்துக்குமே மதிப்பு. எல்லாத்துக்கும் அதான் மதிப்பு. இப்ப கஷ்டப்படாமையே கிடைக்கிறதுனாலதான் காசு தெருவில் வீசி எறிகிறாங்க.